சிவாய நம. இந்து மதத்துல மட்டும்தான் எவ்வளவோ சாமிகள் இருக்காங்க. அந்த சாமிகளுக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நானே ஒரு சில நேரம் யோசிச்சிருக்கேன். பல பேர் யோசிக்க கூட செஞ்சிருப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. இந்த இந்து மதத்துல இருக்கக்கூடிய பல பல சிறப்புகளையும் பெருமைகளையும் ஒரு சின்ன விஷயமா நம்ம பார்க்கலாம். எல்லா மதங்களுமே சிறந்த மதங்கள் தான். ஆனா எந்த மதத்திலும் இல்லாத ஒரு பெருமை இந்து மதத்துக்கு இருக்கு. இந்து கடவுளுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா கடவுளை நம்ம எல்லா விதமாகவும் வழிபடுறோம். தாயாக பார்க்கும்போது அம்மன், தந்தையாக சிவன், நண்பனாக பிள்ளையார் கிருஷ்ணர், குருவாக தட்சிணாமூர்த்தி, படிப்பாக சரஸ்வதி, செல்வ மகளாக லக்ஷ்மி, செல்வ மகனாக குபேரன், மழையாக வர்ணன், நெருப்பாக அக்னி, அறிவாக குமரன், அழகாக குமரன், வழிகாட்டியாக பார்த்த சாரதி, உயிர் மூச்சாக வாயு பகவான், காதலனாக மன்மதன், மருத்துவனாக தென்வந்திரி, வீரத்திற்கு மலைமகள், ஆயக்கலைக்கு மயன், கோபத்திற்கு திரிபுரம் எரித்த சிவன், ஊர்காவலுக்கு ஐயனார், வீட்டு காவலுக்கு காலபைரவர், வீட்டு பாலுக்கு காமதேனு, கற்புக்கு சீதை, நன்னடத்திக்கு ராமன், பக்திக்கு அனுமன், குறைகளை கொட்ட வெங்கடாச்சலபதி, நல்ல சகோதரனுக்கு லக்ஷ்மணன் குபேரன், வீட்டிற்கு வாஸ்து புருஷன், மொழிக்கு முருகன், தமிழுக்கு முருகன், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர் சக்கரத்தாழ்வார் மாயகிருஷ்ணன், கருணைக்கு திரு ஆட்சலாம் வள்ளலார், தர்மத்திற்கு கர்ணன், போர் படைகளுக்கு வீர்பாகு, பரதத்திற்கு நடராஜ பெருமான், தாய்மைக்கு அம்பிகை, அன்னத்திற்கு அன்னபூரணி, மரணத்திற்கு யமன், பாவ கணக்கை சரிபார்ப்பதற்கு சித்திரகுப்தன், பிறப்பிற்கு பிரம்மா, காப்பதற்கு விஷ்ணு, சுபப்பிரகாசம் அடைப்பதற்காக கற்பரச்சாம்பிகை. இந்துவாய் பிறந்தமைக்கு பெருமைப்பட்டுக் கொள்வோம், மார்தட்டிக் கொள்வோம். சிவாய நம.